கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரலையாக வெப்காஸ்டிங் அல்லது யூடியூப்பில் வீடியோவாக தருவது நேரலை. அது நேற்றைக்கு விவாதம் நடந்து கொண்டே இருக்கும்பொழுது திடீரென நிறுத்தப்பட்டு விட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. இப்படி பேக்ரவுண்ட் குவிக்காக பார்த்துருவோம். தமிழக வெற்றிக் கழகம் ஜெயித்து வந்த உடனேயே நடக்கும் முதல் கூட்டத்தொடர் இது. இதுக்கு முன்னாடி நம்பிக்கை வாக்கெடுப்பு மட்டும் நடந்தது. அதெல்லாம் ஆக்சுவலாக லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிந்ததற்கு பிறகு முதல் கூட்டத்தொடர், ஆளுநர் உரை வாசிப்பு, அதுவும் லைவ் ப்ராட்காஸ்டிங்கில் போச்சு. அதற்கு பிறகு நேற்றைக்கு ஒரு சில தீர்மானங்களோடு ஆரம்பிக்குது. 3 நாட்கள் சட்டப்பேரவை நடப்பதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டு, அதில் முதலாவதாக கர்நாடகத்தில் மேகதாட்டு அணை விவகாரம் பற்றி ஒரு நல்ல முறையாகத்தான் ஆரம்பிச்சது. அது முதல்வர் ஒரு 2-3 வரிகள் இருக்கக்கூடிய ஒரு ரெசல்யூஷனை படிக்கும் மாதிரி, இந்த மாதிரி மேகதாட்டு அணை கட்டப்படுவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அதில் ஒட்டுமொத்தமாக பேசினவங்க அத்தனை பேரும் மேகதாதுன்னே சொன்னாங்க. சௌமியா அன்புமணி மட்டும் ஒரு இடத்துல மேகதாட்டு அப்படின்னு தருமபுரியில் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. தருமபுரியில் தான் அதுவே ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. காவிரி தருமபுரி மாவட்டத்தின் வழியாகத்தான் தமிழகத்துக்குள்ளேயே நுழைகிறது அப்படின்னு. அவங்க மட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மேகதாட்டுன்னாங்க. மேகதாட்டு தான் அது மேகதாது கிடையாது. அந்த செஷனும் பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் லைவ். அது வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அலுவலகம் வர வேண்டியதாகிடுச்சு, அதனால் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தா தான் தெரியுது. அப்புறம் நிறுத்திட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதம். பொது கருத்து பேசினவங்க ரொம்ப மைல்டாக தான், யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணலை, எல்லாரையும் பாராட்டினாங்க. ஆனால் உண்மையில் அது நல்லா இருந்தது. இவர் விஜய் அதிகம் பேச வேண்டிய தேவை இருக்கல. ஆனால் அதற்கு பிறகு பேசிய அனைவருமே நன்றாக பேசினார்கள். கொஞ்சம் ஹெவி வெயிட்ஸ்லாம் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் நமக்கு வெறும் 2 கட்சி லாவணி பாடுறதுங்கிறத தாண்டி இன்றைக்கு வலுவாக ஒரு 3வது கட்சியும் இருக்கிறது எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும். அதில் பேசக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். திமுகவில் சொல்லவே வேண்டாம். அதிமுகவில் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் சௌமியா அன்புமணி நன்றாக பேசுகிறார். தேமுதிகவில் ஒரே ஒரு ஆளாக இருக்கக்கூடிய பிரேமலதாவும் நன்றாக பேசுகிறார். ஸோ பேசுகிறதுக்கு அதை தவிர திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு சில பேர் அவங்க மதிமுக என்று தனியாக அவங்க நின்று ஜெயிச்சு வந்தது உதயசூரியன் சின்னம். ஆனால் அவர் மதிமுக சார்பாக பேசுகிற மாதிரியும் வைகோவுக்கு ஒரு பாராட்டு அது மாதிரிலாம் தெரிவித்து பேசுகிறாரு. இப்படி நன்றாக பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நன்றாக பேச முடியாதவர்கள்ங்கிறவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும். அதில் செங்கோட்டையன் மாதிரியான ஒரு சில பேர் தான் பேசவே முடியும். அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, பழக்கம் இல்லை. அது ஒன்றும் தப்பு இல்லை, பட் அதுதான் ஃபேக்ட். அட்லீஸ்ட் இயல்பான மொழியிலையாவது பேசலாம். பட் திடீர்னு ஒரு இடக்கு முடக்காக எதிர்கட்சியிலேருந்து கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு சரியாக அவங்கள அங்கேவே அடக்க வேண்டிய மாதிரியான ஒரு பதிலை சொல்ல வேண்டியிருக்கும். நேற்றுக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதுதான் நடந்தது. ஏதோ ஒரு கட்டத்தில் திமுகவை சேர்ந்த சிவசங்கர் அட்லி படத்தில் ஒட்டி வேகமாக காட்சிகள் போகுது மாதிரி அப்படின்லாம் எதோலாம் கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, எதோலாம் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஆளுங்கட்சி மீது அப்படின்னோடனே டபக்குன்னு சட்டப்பேரவை நிகழ்வுகளை போட்டு தள்ளிட்டாங்க, வெட்டிட்டாங்க. இதுக்கு தான் எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. இந்த கண்டனங்களில் என்னென்ன ஹிப்போக்ரஸி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல ஏடிஎம்கே ஐடி விங், இது தனிநபர் பேரால் வரல, ஏடிஎம்கே ஐடி விங் பேரால். அதே மாதிரி திமுகவுடைய ஐடி விங்கும். ஏடிஎம்கே ஐடி விங் என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கிய நிலையில் பேரவையின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. முழு நேரலை செய்வோம் அப்படின்னு அவர் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் விஜய் பேசியிருக்கார் இல்லையா? அத்தனையும் உருட்டா சார். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை, நல்லா இருக்குது சார் உங்கள் மாற்றம், எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுற மாதிரி ஐடியாவே இல்லை போல், அப்படித்தானே சார் அப்படின்னு அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. திமுக ஐடி விங் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டப்பேரவை நேரலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது, எதிர்க்கட்சிகள் மீது அவ்வளோ பயமா முதல்வரே அப்படின்னு. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா செக்கர்ட். இவங்களும் ஒன்றும் லைவ்லாம் பண்ணுறது இல்லை, பண்ணலை கடந்த 5 ஆண்டுகளில். அப்பப்போ வேணுங்கும்பொழுது தங்களுக்கு
சாதகமானது இருக்கும்பொழுது போடுவாங்க, எதிர்க்கட்சிகள் பேசும்போது நிறுத்திடுவாங்க. பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க வந்து மக்கள் வரிப்பணத்தில் தான் சட்டப்பேரவை நடக்கிறது, எனவே மக்கள் நேரலையில் பார்ப்பதில் என்ன தவறு என விஜயகாந்த் கேட்டார். இப்போது நேரலையில் சட்டப்பேரவை வரவில்லை என தற்போது குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, இதை நான் அவைத்தலைவரின் கவனத்துக்கு கொண்டு செல்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நயனா நாகேந்திரன் ரொம்ப முழுமையாக ஒரு 4 பக்கத்துக்கு சொல்கிறார். அது கடைசியாக அதோட ஹிப்பாக்ரஸியை பார்ப்போம். ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் தவேக அரசுக்கு கண்டனம் அப்படின்னு ஆரம்பித்து, தேர்தல் பிரச்சாரத்தில் முழுமையாக நேரலை செய்யப்படும், எந்தவித தடையுமின்றி சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தும் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதியாக அறிவித்த நிலையில் தற்போது சட்டமன்றத்தின் ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது நேரலை திடீரென நிறுத்தப்பட்டிருப்பது கண்டனத்துக்கு உரியது. மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு கடந்த கால திமுக ஆட்சியைப் போலவே தங்களுக்கு சாதகமான மற்றும் தேவையான பகுதிகளை மட்டுமே நேரலை செய்துவிட்டு எதிர்க்கட்சிகளின் வாதங்களையோ அல்லது தங்களுக்கு உடன்பாடு இல்லாத கருத்துக்களையோ நேரலை செய்யாமல் தவிர்ப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. அப்புறம் இதெல்லாம் பார்ப்பதற்கான உரிமை தமிழக மக்களுக்கு உள்ளது, தடுப்பது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது, எனவே அரசியல் காரணங்களுக்காக நேரலையை துண்டிக்கும் அல்லது தணிக்கை செய்யும் போக்கை கைவிட்டு சட்டமன்ற நிகழ்வுகள் அனைத்தையும் எந்தவித தடையுமின்றி முழுமையாக நேரலை செய்ய வேண்டும் என்று முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ குயிக்காக செக் பண்ணி பார்த்தேன், இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களுடைய சட்டப்பேரவை நேரலை செய்யப்படுகிறது, சட்டப்பேரவை அல்லது அதன் மேலவையுடைய நிகழ்வுகள் நேரலை ஆக வெளியே வருகின்றன. முதல்ல லோக்சபா ராஜ்யசபா வருது, நாடாளுமன்றத்தின் மக்களவையும் மாநிலங்களவையும் லைவ் டெலிகாஸ்ட், அதுக்குன்னு தனியாகவே அது வந்து உங்களுக்கு தூர்தர்ஷன் மூலமாக தொலைக்காட்சியிலேயே பார்க்கலாம், இணையத்திலும் பார்க்கலாம். அப்புறம் ஒவ்வொரு மாநிலமாக பார்த்துட்டு வரும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி கிடைச்சிது. கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களுமே நேரலை செய்கிறார்கள். 2 பேர் தான் ஸ்பெஷல். ஒன்று குஜராத், சுத்தமாக கவரேஜே கிடையாது, அவங்க ஒன்றுமே காமிக்கிறது கிடையாது. கடந்த பல ஆண்டுகளாக அங்கே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடைய ஆட்சி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் நயனார் நாகேந்திரன்ட்ட சொல்லுங்கள், எல்லாம் சரிங்கய்யா, உங்களுடைய கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் கூட இதெல்லாம் செய்கிறீங்க, எங்கய்யா குஜராத்தில் இதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. ஒன்று. 2வது தமிழகம் ஸ்பெஷல், நாங்கள் நேரலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த கட்சி இது. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நேரலை செய்கிறது கிடையாது. அப்போ கூட வந்து செய்தியாளர் சந்திப்பில் சிவசங்கர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் நேரலை செய்யலைங்கிறீங்க, நீங்களுமே செய்யலிங்களே அப்படின்ட்டு. உடனே அவர் வந்து அப்படி இப்படி ஒரு மாதிரி நெளிஞ்சு விட்டுட்டார். இதுவே பிடிஆராக இருந்தால் அவர் டக்குன்னு பதில் சொல்லியிருப்பார், நாங்கள் நேரில் செய்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு எப்போயாவது வாக்கு கொடுத்துருக்கோமா? நாங்கள் வாக்கு கொடுக்கல, இல்லை அதனால நாங்கள் செய்யலை. வாக்கு கொடுத்தது யார்? தவைக்கு தானே வாக்கு கொடுத்தாங்க, அவர்களையும் செய்யவில்லை என்று கேளுங்கள் அப்படின்னு ரொம்ப ஸ்மார்ட்டாக பதில் சொல்லியிருப்பார். அவர் தான் சொன்னார் இல்லையா, நாங்கள் எப்போ தரோன்னு சொன்னோமா, 1000 ரூபா எப்போங்க தருவீங்க, தேர்தல் வாக்குறுதியில் போட்டிருக்கீங்களே, நாங்கள் எப்போ தரோன்னு சொன்னோமா அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப சாமர்த்தியமான, ரொம்ப அப்படியே வந்து முழுமையான மூளையையும் பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பதில். அப்படி சொல்லலை இவருக்கு தெரியல போல இருக்கு ஒருவேளை. ஆனால் உண்மையில் வந்து நம்ம தவேக்காவை தான் இந்த இடத்துல திட்டணும். ஏன்னா அவங்க தானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக தவேக்காவுடைய பிரச்சனை என்னென்னா, சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்கள் அப்படிங்கிறது வந்து எப்பயாவது தான் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும், மோஸ்ட்லி மொக்கையாக தான் இருக்கும். நமக்கு கிடைக்கிற துண்டுகளை பார்க்கும் பொழுதே அது தெரியுது நமக்கு. மொக்கைனா ஒரு பக்கம் புகழாரம், நான் சொல்கிறது சென்ற ஆட்சிகளில் நடந்ததில் நான் சொல்கிறேன். தன்னுடைய கட்சியுடைய தலைவரை வந்து வானலாக புகழறது, அவர்களுடைய எல்லா எபித்தட்ஸ், புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் அல்லது புரட்சி தலைவி இதய தெய்வம் தங்கத்தாரகை, ஏதாவது மாதிரி ஏதாவது போட்டு, அதே மாதிரி தான் இவருக்கும் வந்து ஆளுநர் உரையில் கிட்டத்தட்ட அப்படியே வந்து பூமாலை பாமாலையெல்லாம் விஜய் மேலே பாடியிருந்தாங்க. பாராட்டுகள் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கோபத்தை கிளப்பணும். உடனே அவங்க அப்படியே ஆய் அப்படின்ட்டு அவங்க வந்து விட்டா அடித்து தாக்குற மாதிரி வரணும். எப்பயாவது தான் வந்து கொஞ்சம் சாமர்த்தியமான ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த சாமர்த்தியமான கேள்விக்கு பதில் சொல்லப்படும். விவாதங்கள் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாருக்குமே சேர்ந்து தான் இதை வந்து மறைக்க பார்க்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி
பல மாநிலங்களில் இதை எல்லா மாநிலங்களையும், குஜராத் தமிழ்நாட்டை தவிர மீதி எல்லா மாநிலங்களையும் இதை வெளியிட்டுட்டாங்க. இதுக்கு முட்டுக் கொடுக்குறவங்க சில பேர் வந்து இல்லைங்க, சில சமயங்கள் வந்து சில வார்த்தைகள் எல்லாத்தையும் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டியிருக்கும். அப்படி அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே போயிடும். அதை காற்றுல போயிடுச்சுன்னா அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே ஏதோ உலகமே இருண்டு போயிடுற மாதிரி. இது இது என்னது, இது என்னவோ பெரிய அப்படியே ஒரு ரகசியம், உலகமகா ரகசியம். இவன் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லியிருப்பார், அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள் அப்படின்னு இன்னொருவர் சொல்லுவார். உடனே அவைத்தலைவர் அதை நீக்க போகிறாரு. நீங்கள் அதை நிறுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைவை விட்டுருங்க. லைவில் பார்க்குறவங்க மொத்தம் 250 பேர் பார்ப்பான். என்ன மாதிரி ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்கைவல் வீடியோவில் விட்டுங்க. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஒரு 2 காரியம் பண்ணலாம். ஒன்று டிலே லூப். இந்த டிலே லூப்புங்கிறது வந்து 2 மினிட் டிலேயில் போட்டுருது. ஸோ லைவ் ஓடிட்டுருக்கும், 2 மினிட் டிலேயில் தான் அது வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் ஆடியோவை மட்டும் தூக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பட்டன் தட்டினா போதும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஈஸிலி அவைலபிள் டிவைசஸ். இதை வாங்கிட்டு வந்து கட் த வீடியோ, கட் த ஆடியோ அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு. கட் த வீடியோ கூட சில சமயம் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து துகிலிருப்பது அதெல்லாம் நடந்திருக்கு. நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற பேரவையில் எல்லா விதமான கெட்ட காரியங்கள், ஏறி நின்று டேபிள் மேலே ஏறி நின்று பேப்பரை கிழித்து இந்த ஸ்கூல் குழந்தைகள்லாம் விளையாடும் தெரியுமா, அந்த மாதிரியானது. இது வேறு சில சட்டமன்றங்களில் வந்து அடிதடியெல்லாம் நடந்திருக்கு, சேரை விட்டு எறிகிறது நடந்திருக்கு. கடந்த சில ஆண்டுகளில் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. எப்போ குறைஞ்சி போச்சுன்னா இதெல்லாம் ப்ராட்காஸ்ட் ஆகுதுங்கிறது தெரிஞ்ச உடனேயே குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு அவமானமாக ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்தையும் கழட்டி விட்டு எறிஞ்சிட்டு, பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு எறிஞ்சிட்டு, சேர் எடுத்து அடுத்தவனை போட்டு அடின்னு. இப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சேரை தரையோட போல்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னலாம் பண்ண வேண்டியிருந்தது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக. மைக்கை வந்து பிடுங்கி அடிக்கிறதுலாம் நடந்திருக்கு. அப்பா நான் எதுவுமே பொய்யா சொல்லலை. நீங்கள் ஜென்சி வந்து பல பேர் வந்து நான் இதெல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் பிறந்திருப்பீங்க. நான் 2000 ஆண்டுலேருந்து இதை நான் இங்கே உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். பிளாகரில் எழுதுறது, அப்புறமா சோஷியல் மீடியாவில் எழுதுறதுன்னு இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நிஜமாக மைக்கை பிடுங்கி அடிச்சிருவாங்க. அதனால் மைக்கை பிடுங்க முடியாத அளவுக்கு டைட்டாக போல்ட். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நம்முடைய சட்டமன்றங்களில் போய் நீங்கள் மைக்கை எடுக்க பாருங்கள், எடுக்க வராது. ஏன்னா இவ்வளோ முன்னேற்பாடுகள் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. ரொம்ப டேஞ்சரஸான ஆட்கள். நான் சொல்கிறது வந்து தமிழ்நாடு பற்றி மட்டும் சொல்லலை, உத்தரப்பிரதேசத்துலலாம் என்ன அடிதடி, ரத்தம் வர மாதிரிலாம் அடிச்சிருக்காங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ பயங்கரமாக ஆக்ரோஷமாலாம் சண்டை போடுவாங்க. இப்போ இன்றைக்கி ரொம்ப அதெல்லாம் வந்து சாஃப்டாகி ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சிவிலைஸ்டாக ரொம்ப நாகரிகமாகலாம் இப்போ நடந்துக்கிறாங்க. ஆனாலும் இந்த விவாதம் அப்படின்னு வரும்பொழுது தமிழகமும் குஜராத்தும் வந்து தனி லெவலில் இருக்குது. நான் வேணும்னா காமிப்பேன், வேண்டான்னா காமிக்க மாட்டேன்னு தமிழ்நாடும் காமிக்கவே மாட்டேன். இது என்னத்துக்கு, நான் எதுக்கு காமிக்கணும், உனக்கு ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு குஜராத்தும் ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய ஜனநாயக கடமை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேலஞ்ச் எங்கேருந்து வருது அப்படின்னா, தாவேகா வந்து எதிர்பார்க்கல. அவங்க தேர்தல் வாக்குறுதி தரும்பொழுது இந்த அளவுக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து நம்மளை வந்து தாக்குன்னு தாக்கிடுவாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க எதிர்பார்க்கல. இப்போவே பார்த்திங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு விதத்தில் ஸ்லைட் சப்போர்ட் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து கிடைக்குது. தேமுதிக அவங்க ஒத்தாளாக அவங்க நின்று பயங்கர பிரச்சார பீரங்கியாக அடித்து தகர்க்கிறாங்க. விஜயை டெமாலிஷ் பண்ணிடுறதுங்கிற ஒரு மோடில் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர ஃபயர் பவர். இதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்னா காங்கிரஸ்லேருந்து ஓரளவுக்கு பேசுவாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்காரர்கள் வந்து ஆட்சிக்குள்ளே இல்லை, அதனால் அவங்க ரொம்ப டிஃபெண்ட் பண்ண போகிறது இல்லை. விடுதலை சிறுத்தைகள்லேருந்து 1-2 பேர் ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வீக்காக இருக்குது அந்த பக்கம். விஜய் பாவம், நிஜமாகவே பாவம். அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் அவரால் வந்து எழுந்து நின்று இயல்பாக பேசவே முடியறதில்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியுது. அந்த பழக்கம் இல்லை அவருக்கு. இனிமேல் அந்த பழக்கம் வருமா, இனிமேல் கற்றுக் கொடுக்க முடியுமா, இல்லை அதை அவர் கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. நீங்கள் கலைஞர் கருணாநிதியோ அல்லது ஜெயலலிதாவையோ, ஏன்னா வந்து எம்ஜிஆர் அசம்பிளியில் பெரிய அளவுக்கு பேசி சரித்திர சாதனைகள் படைத்த மாதிரி நமக்கு தெரியல. பட் இவங்க 2 பேரும் பயங்கரமாக இன்டர்வியூன் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரிப்போர்ட் வழியாக தான் நம்ம பார்க்குறோம், ஏன்னா லைவில் பார்த்தது கிடையாது. ஸோ அவங்க வந்து ஷார்ப்பாக இன்டர்வியூன் பண்ணி அவங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் என்ன நடந்திருக்குங்கிறது. அப்புறம் பொது அறிவுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா குறிப்புகள் பக்கத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ டக்குன்னு எடுத்து பார்த்துட்டு இந்த தேதியில் இந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பேசுகிறதுக்கும் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் சரளமாக பேசக்கூடிய மாதிரி. இப்போ ஜெயலலிதா வந்து
பல்வேறு நேரங்களில் தமிழக சட்டமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க தேவைப்படும் பொழுது. பிடிஆர் ஆரம்பத்தில் அவர் முதல் முறை எம்எல்ஏவாக வந்த பொழுது ஆட்சியில் இருந்தது வந்து ஜெயலலிதா. அப்போ வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே அங்கே டிஸ்கஷன் நடந்திருக்கு. மாஃபா பாண்டியராஜன் ஆரம்பத்தில் தேமுதிக எம்எல்ஏவாக வந்தார், அவருக்கு இவங்க வந்து ஆங்கிலத்தில் பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கட்சி மாதிரி இவரே வந்து அதிமுகவில் போய் சேர்ந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து ஆன் த ஃப்ளை பேசக்கூடியவர்கள். அதில் ஓரளவுக்கு ஸ்டாலின் ஓரளவுக்கு அவர் வந்து கலைஞர் அளவுக்கு இல்லைனாலும் அவரால் வந்து ஓரளவுக்கு தன்னை தாங்கி பிடித்து கொள்ள முடிந்தது. பட் அப்படியே வந்து இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா அது விஜய் வரும்பொழுது ஸ்டக் ஆயிடுது. விஜயோடைய பாப்புலாரிட்டி அவரால் தான் வந்து அந்த கட்சி ஜெயிச்சதுங்கிறதுலாம் மாற்றுக்கருத்தே இல்லை. அவர் நல்ல ஒரு ஆட்சி தர விரும்புகிறார் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கருத்து இல்லை. ஊழலை கடுமையாக குறைக்க முற்படுகிறார், அதை முடிந்தால் அதை எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறார், அதுலேயும் மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா அதோடைய அந்த சிக்னல்ஸை நம்ம ஒரு 4-5 விஷயங்களில் பார்த்துடுறோம். அந்த ராம்சார் நிலத்தில் கட்டப்படுவதாக இருந்த ஒரு கட்டுமானத்துக்கு திமுக கொடுத்த அந்த அப்ரூவலை, திமுக காலத்தில் கிடைத்த அப்ரூவலை நிறுத்தியிருக்காரு. மது ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊழல் பணத்தை வந்து கட் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க, நீங்கள் தனியாளுக்கு லஞ்சம் கொடுக்கறத நிறுத்தியிருக்காரு. ஸ்கூல் எஜுகேஷனில் லஞ்சமே இல்லாமல் அதை ரினியூவலையும் என்ஓசி கொடுக்கறதையும் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து மல்டிபிள் மின்சாரத்துறையில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து பல இடங்களில் அந்த மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் அது வேறு, டிபேட்டிங் அப்படிங்கிறது வேறு. நம்முடைய சொசைட்டி, நம்முடைய ஜனநாயகம்ங்கிறது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிபேட்டிங். அந்த டிபேட்டிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வேண்டி இருக்குது. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவர் டிபேட்டுக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸிக்யூட்டிவையும் லெஜிஸ்லேச்சரையும் பிரிச்சுட்டாங்க. லெஜிஸ்லேச்சரில் ஒரே டிபேட் அடிதடி கண்ணு மண்ணு தெரியாமல் அடிச்சுப்பாங்கன்னா நிஜமா இல்லை, வாயால். அங்கே டிபேட்டிங் கேப்பபிலிட்டி வேணும். நீங்கள் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு டிபேட்டிங் கேப்பபிலிட்டி கூட தேவையில்லை. நீங்கள் கையெழுத்து போடணும், அப்புறமா சில திட்டங்கள் செயல்பாடுகள் நடத்தணும். இங்கே முதல்வருங்கிறவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஹெட்டு, லெஜிஸ்லேச்சர்லேயும் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். எல்லாரும் வந்து நரேந்திர மோடியை அவர் பத்திரிகையாளர்கள்ட்ட பேச மாட்டேங்கிறாரு, பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாருலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து டிபேட்டில் எல்லாத்தையும் கேட்டு இறங்கி அடிக்க ஆரம்பித்தார்னா சச்சின் டெண்டுல்கர் பந்தை அடித்து நொறுக்கிற மாதிரி இருக்கும். கேலி கிண்டல் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவார். அதில் மாட்டி அந்த லைன் ஆஃப் ஃபயரில் மாட்டி அடி வாங்கினதில் வந்து உங்களுக்கு ராகுல் காந்தி பலமுறை கண்ணு மண்ணு தெரியாமல் அடி வாங்கியிருக்கார் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேப்பபிலிட்டி அவர் பத்திரிகையாளர் பேசுகிறாரோ இல்லையோ அவர் டிபேட்டில் பேசிடுவார். இங்கே வந்து விஜயால் அது பேச முடியலன்னா ஒரு 2 மினிஸ்டர்ஸ் தான் பேசுகிறாங்க. ராஜ்மோகன், அது ரொம்ப ஏர்லி டேஸ் ஒத்துக்கிறேன்னா, ராஜ்மோகனோ ஆதவ் அர்ஜுனாவோ எழுந்து பேசுகிறாங்க. மற்றபடி மீது எல்லாருக்கும் வந்து நம்ம பேசணுமா வேண்டாமா, நம்ம வந்து இடையீடு செய்யலாமா, நம்ம டிபார்ட்மெண்ட்டாக நிறையா அவங்க கற்றுக்க வேண்டியது இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த சுற்றுலாத்துறையும் உயர்கல்வித்துறையும் காங்கிரஸ்ட்டு இருக்குது, அவங்க பேசுவாங்க. வன்னியரசு எழுந்து நின்று பேசுவார். ஸோ இவங்கள்லாம் வந்து பேசக்கூடியவர்கள். ஏன்னா ஸ்கிராப்பி ஃபைட்டர்ஸ், தரையில் நின்று சண்டை போட்டு மேலே வந்தவங்க, அவங்களால பேச முடியும். பட் பல்க் ஆஃப் த அமைச்சர்ஸ் 25 பேர், இப்போ நீங்கள் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு பேச சொன்னாங்கன்னா என்ன நடக்குங்கிறத வந்து நினச்சி பார்க்கும்பொழுதே திகிலாக இருக்குது. சார் இந்த வெள்ளை அறிக்கையை ஏன் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணலை அப்படின்னா, அவர் மரிய வில்சன் வந்து வெளியில் வந்து அவர் மாட்டுக்கு சொல்கிறார், நீங்கள்லாம் பழைய காலத்தில் இருக்கீங்க, நாங்கள் ரிப்போர்ட்டை வெளில விட்டுட்டோம் அவ்வளோதான்ட்டு. ஏன்னா அதை பற்றி அவர் பேசணும். இப்போ மரிய வில்சன் வந்து தமிழ் பேச போகிறாருங்கிறது நினைக்கும் போதே நெஞ்சம் பதைக்கிறது நமக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து நமக்கு இதை லைவ் டெலிகாஸ்ட் வேணுமா அப்படின்னு யாராவது கேட்டிருப்பாங்க. ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்க, ஏதோ இந்த டிஸ்கஷன்லாம் அந்த தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் பிரச்சாரம் போதெல்லாம் நம்ம கொஞ்சம் வீராவேசத்தோடு பேசிட்டீங்க ஐயா, தப்பாக பேசிட்டீங்க. இங்கே வந்து இதை பார்த்தா அப்புறம் ரொம்ப நமக்கு வந்து கிடைக்கிற ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடும், அதனால் வெட்டிடுவோம். இங்கேக்குள்ளேனா அது எல்லோரும் இங்கேயே கேலி பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்முடைய ஓட்டிங் பப்ளிக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுத்தாங்கன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? குஜராத் மேட்டரே வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக இருக்குது. ஏன் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலன்னு நீங்கள் இங்கே வேணால் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம். உடனே அதை என்ன பண்ணிடுவாங்க, அது வந்து கம்ப்ளீட்லி இந்த ப்ரிவிலேஜ் வந்து ஸ்பீக்கருக்கு தான் இருக்குது, ஸ்பீக்கர் முடிவு பண்ணால்தான் அது, இல்லாட்டி கிடையாது அப்படின்னா ஸ்பீக்கர் என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கு தெரியும். ஜேசிடி பிரபாகர் வந்து முடியாது, எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஒரு புல்லட்டினை ஓட விட்டுருவோம்,
வேணுன்னா அவ்வளோதான், வேணுன்னா வாங்கிக்கோ, இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லிடுவார். இப்போவே வந்து பலர் அவருடைய அறையில் போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறதே இல்லை. அவர் அதுக்காகவாவது வந்து அப்படியே அவர் வந்து இப்படி தலை இப்படி இப்படி ஆட்டுற மாதிரி எல்லாம் ஒரே கனத்த அமைதி. அந்த 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 அறையில் நிலவிய மௌனத்தை கத்தியால் வெட்டலாம் போல இருந்தது அப்படின்லாம் வந்து இலக்கியவாதிகள் எழுதிடுவாங்க. அந்த அளவுக்கு அப்படியே. அப்புறம் சில தலைகள் மட்டும் அப்படியே ஆடும். ஆடி முடித்தோடனே அப்புறம் எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான், வீடியோ எடுத்தாச்சு, கிளம்பு அப்படின்ட்டு. அவர் பேசுவாராக இருக்கும். பட் அவருக்கு வந்து இந்த அரசு சார்ந்த விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுகிறதுல வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஏதாவது தெரியாமல் சொல்லிவிடுவோமோ அப்படின்ட்டு. ஸோ நெட் ரிசல்ட் நான் கூட ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேன். நல்லா இருக்கேப்பா, இந்த மேகதாட்டு சம்மந்தமாக இவங்க பேசினதெல்லாம் ஒரு ஹெல்தி டிபேட் இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரேடியாக நீங்கள் ஆளுங்கட்சியை தாக்க போகிறீங்கன்னா, அதுவும் ஆளுங்கட்சியால் பதிலுக்கு தாக்க முடியாத நிராயுத பாணிகளாக இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த பேச்சு என்னும் ஆயுதம் இல்லை. அப்படி ஒரு ஆயுதமற்று அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களை இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ண விரும்ப மாட்டார்கள். எனவே சட்டப்பேரவை நேரலை என்பதற்கு சமாதி அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். மீண்டும் 5 ஆண்டுகள் கழித்து சந்திப்போம் நண்பர்களே. அப்போ வந்து ஒரு நேரலை வருமா என்று பார்ப்போம் அப்படின்னு அதோடு முடிச்சு விட்ருவோம். நடுவில் உங்களுக்கு வந்து சவுண்ட் இல்லாத சில காட்சிகள் மட்டும் உங்களுக்கு காண்பிக்கப்படும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.